பூங்காற்று திரும்புமா அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா வீரபத்ரன் வந்து ஆனந்தி கிட்ட ரொம்ப நல்லவே மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. வீரபத்ரன் பார்த்தீங்கன்னா ஆனந்தி கிட்ட இந்த மாதிரி 6 வருஷம் நம்ம சேர்ந்து வாழ்ந்தோம், அந்த 6 வருஷத்தில் நான் உன்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணேன், இருந்தாலும் நீ என்னை விட்டு போகாமல் இருந்ததுக்கு உன்னோட பொறுமை மட்டும் காரணம் இல்லை, நான் வந்து நல்லா ரொமான்ஸ் பண்ணி உன்னை நல்லபடியாக வந்து நான் பார்த்துக்கிட்டேன், அதனால வந்து இப்படி வந்து ரொமான்ஸ் பண்ணி இவ்வளோ நல்ல ஹஸ்பண்டை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீ என் கூட இருந்த. இப்பயும் வந்து நமக்கு அதான் சொல்யூஷன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாம் வந்து இவ்வளோ சண்டை போட்டாலும் நம்ம ஒன்றா இருக்கணும், நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணி ரொம்ப ஒன்றா ஜாலியாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த வந்து நம்ம வாழ்க்கையில் சேர்ந்து இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை, நமக்கு அப்புறம் ஒரு குழந்தை வந்து நமக்கு வேணும், அதுக்கு வந்து நம்ம ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனந்தி கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரொமான்ஸ் பண்ண ரொம்பவே துடிச்சிட்ருப்பாரு வீரபத்ரன். அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தி இவர் பேச்சுக்கெலாம் நம்ம வந்து மயங்கிறோன்னு இவர் நினச்சிட்ருக்காரு, மரியாதை கெட்டு போயிடும், என் பக்கத்தில் கூட நீ வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனந்தி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. இதனால் வீரபத்ரன் பார்த்திங்க அப்படின்னா வச்சா ஒன்றுமே பண்ண முடியலையே, இந்த ஒரு வாரத்தில் இவளை எப்படியாவது மடக்கலான்னு பார்த்தா இவள் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்காளே, இதை இப்படியே விடக்கூடாது, வேறு ஏதாவது பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு வீரபத்ரனும் யோசிச்சுட்ருக்காரு. வீரபத்ரனோட பிடியிலேருந்து ஆனந்தி வந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க, இந்த ஒரு வாரம் மட்டும் இல்லாமல் லைஃப் லாங் அவங்க பிடியிலேருந்து தப்பிச்சு எப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.